எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆணி மாத பலன் தானுங்க. வரக்கூடிய ஆணி மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஆணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம் மகர ராசியில் மிதுன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆணி மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக சூரிய பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் தானுங்க மாத பிறப்பு. இப்போ குரு பயிற்சி பலன் நம்ம பார்க்குறோம், ராகு கேது பயிற்சி பலன் நம்ம பார்க்குறோம், சனி பயிற்சி பலன் நம்ம பார்க்குறோம். குரு பயிற்சி வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது, ராகு கேது பயிற்சி 1.5 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது, சனி பயிற்சி 2.5 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. அப்போ சூரிய பயிற்சின்றது தமிழ் மாதம் என்னைக்கு பிறக்கப்படுதோ அன்னைக்கு தான் சூரிய பயிற்சி. அப்போது ஒரு பாவகத்தில் ஒரு கட்டத்தில் சூரியன் ஒரு மாதம் இருக்கிறார். வேறு எந்த மாதத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆணி மாதத்துக்கு உண்டு. ஆணி மாதம் 32 நாள், ஒரு சில மாதத்தில் 30 நாள் இருக்குது, 29 நாள் இருக்குது, 31 நாள் இருக்குது. தமிழ் மாதத்தில் 32 நாள் அப்படின்றது இந்த ஆணி மாதத்துக்கு மட்டும்தான். அப்போ ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 32ஆம் தேதி வரை சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்கு மட்டும்தான் சூரிய பகவான் ராசிநாதனாக வராரு. வேறு எந்த ராசிக்கும் அந்த மாதிரி ஒரு பிராப்தம் இல்லை. அப்போது மாத தொடக்கத்தில் ஆணி மாதம் 1ஆம் தேதி மாத பிறக்கப்படுறதும் சூரிய பகவானுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. மாத பிறப்பன்னைக்கு சிம்ம ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியன். வருடத்தில் 12 மாதம் இருக்குதுன்னா அந்த 12 மாதத்தில் ஒரு மாதம் மட்டுமே சிம்ம ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் வரக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம். இந்த மாதத்தில் இன்னொரு பிராப்தம், ஒரு அற்புதம் இருக்குதுங்க. சிம்ம ராசியாதிபதி 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். லாபஸ்தானாதிபதின்னு சொல்கிறவர் புதன், தனஸ்தானாதிபதின்னு சொல்கிறவரும் புதன். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன். தனகாரகன் அப்படின்னா குரு. தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழலில் சூரிய பகவான். இன்னைக்கு நல்ல வளர்ச்சியாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள், வளர்ந்து இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லிருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க. எடுத்த உடனே யாரும் 50வது இடத்துக்கு 60வது இடத்துக்கு 100வது இடத்துக்கு கண்டிப்பாக வந்திருந்திருக்க மாட்டாங்க. சிறு துளி பெரு வெள்ளம். அப்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குங்க. சந்தர்ப்பம் கொடுத்தா தானே நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு வெளிக்காட்டிக்கிட முடியும். அந்த மாதிரி சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பம் தானுங்க இந்த ஆணி மாதம். ஆணி மாதம் பொதுவாகவே மாத பலன் எப்படின்னாங்க, சூரிய பகவானை மையப்படுத்தி சொல்லக்கூடியது தான் மாத பலன். சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கார், யாருடைய நட்சத்திரத்தில் அவர் வரார், பொதுவாகவே ஜோதிட பலனே அதுதானுங்க. நமக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசநாதர் எங்கே இருக்கிறாரு, யார் சாரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி பலன் வரும் சுய ஜாதகத்தில். கோச்சார பலன் எப்படின்னா சூரியன் எங்கே இருக்கிறாரு, சூரியன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார், அதுதான் கோச்சார பலன். அப்போது சிம்ம ராசியில் செவ்வாய், சூரிய பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்தாரே செவ்வாய். ஏன்னா மாத தொடக்கத்தில் மிருகசீரிச நட்சத்திரம் 3வது மாதத்தில் 60 டிகிரியில் சூரிய பகவான் இருக்கார். 60 டிகிரியிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் போவார் சூரியன். அப்போ மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார்னா சூரியனுக்கு செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துருக்கார். அதுதான் உண்மை இல்லையா? அப்போது இந்த சூரியனுக்கு செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துருக்காருனா செவ்வாவுக்கு சூரியன் வீடே கொடுத்துருக்கார். சிம்மத்தில் தான் செவ்வாய் இருக்கிறார். நல்ல அற்புதமான பரிவர்த்தனை இது. சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. சுய தொழில் செய்யணும்னா இதுதான் நேரம். இல்லை தொழிலில் சாதிக்கணும், ஏற்கனவே நான் தொழில் தான் செய்துட்ருக்கிறேனுங்க, அது இன்னும் விரிவுபடுத்தலாமா, இன்னும் நான் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க, தாராளமாக செய்யுங்க. நான் மீண்டும் சொல்கிறது என்னென்னாங்க, எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது.
இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் ஒன்றும் கொடுக்க போகிறதில்லை. ஏதாவது ஒரு தருணத்தில் தான் நமக்கான பலன் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அந்த நேரம் தானே இந்த ஆனி மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்க. இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் தானுங்க பின்னுக்கு பிரமாதமான ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் ஏற்படும். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வருவார். மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் 3வது பாதம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 4வது பாதம். 2 பாதத்தில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரம் 8 நாள். அப்போ 60 டிகிரியிலிருந்து 69 டிகிரி வரைக்கும் போவார். அந்த நேரத்தில் சுய தொழில் செய்கிறது 1000 மடங்கு நல்லதுங்க. இல்லை சார், நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார், அந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகலாமா, போகணுன்ற எண்ணம் இருக்குதுங்க, ஆனால் எங்கே இந்த வேலையோடு அந்த வேலை சிக்கலாகி போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது, பூனைக்கிட்ட தப்பிச்சு புலிகிட்ட போய் மாட்டிக்கிடணும் அப்படின்ற ஒரு பயத்தாலேயே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா துணிஞ்சு இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படுங்க. பிரமாதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும், வாழ்வாதாரம் ஏற்படும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக அரசாங்க வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை அயல் நாட்டில் நான் இருக்கிறேனுங்க, பணி சுமை அதிகமாக இருக்குதுங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குதுன்னா புதனாதித்ய யோகமாக சூரியன் வரார் இந்த மாத தொடக்கத்தில். எத்தனை நாள் வரைக்கும் புதனாதித்ய யோகம் இருக்கும்னா 8 நாள் வரைக்கும் இருக்கும். ஆனி 1ஆம் தேதியிலிருந்து ஒன்றும் இல்லை, வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுக்கான நேரம். இது சம்பாதிக்கிறதுக்கான நேரம்னாலாம் சொல்ல மாட்டேனுங்க. சம்பாதிக்கிறது எல்லா நேரத்துலையும் தானே சம்பாதிக்கிறாங்க, எல்லா நேரத்துலையும் தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தான் சாதிக்க முடியுது. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதிக்கிறதுக்குண்டான நேரம். அதுபோக சிம்ம ராசியாதிபதி 11வது பாவகத்தில் தனகாரகன் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து ராகு சாரத்தில் வரார். சார், ராகு சாரத்தில் சூரியன் வர்றது தப்பு தானே சார் அப்படின்னா வாஸ்தவம் தானுங்க. ராகுக்கும் சூரியனுக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் சொல்லுவாங்க, அது பொருந்தாது. ஆனால் ஒரு அற்புதம் பாருங்கள், சூரியன் திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரியன் டிராவல் பண்ண போகிறாரு. 69 டிகிரியில் ஆரம்பிக்க போகிறாரு. திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் தேதியிலிருந்து ஆனி 8ஆம் தேதியிலிருந்து ஆனி 22ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 நாள், 13 நாள் தான் கணக்கு. நான் 14 நாள் வச்சுருக்கிறேனுங்க. இந்த 14 நாள் ஆனி 8லிருந்து 22 வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் டிராவல் பண்ணுறாருன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு. அந்த ராகு சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கார். யாருடைய சாரத்தில் அவர் இருக்கிறார்னா தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம். குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் நமக்கு ராகு இருக்கிறார். அப்போ ராகுடைய பார்வை, ராகு என்ன பண்ணுறாரு, நம்ம ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியனுக்கு நட்சத்திரம் கொடுக்க போகிறாரு, நம்ம ராசியை 7வது பார்வையாக பார்க்க போகிறார். அந்த ராகு குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரு. பிரமாதமான பரிவர்த்தனை. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அஷ்டமச்சனி நடக்குதே, அந்த அச்சம் நீங்கும். அஷ்டமச்சனியால் பல விதமான சங்கடங்கள் வந்துருமா, பிரச்சனைகள் வந்துருமா, தொந்தரவு வந்துருமா. இந்த நேரம் பிரமாதமான நேரம். அதாவதுங்க, காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க. காய்க்காத மரம் கல்லடிப்படாது, காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடியவங்க, சாதிக்கக்கூடியவங்க, இது வரைக்கும் பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். இந்த 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை ராகு பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய தருணத்தில் வாகன யோகத்திலிருந்து, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்துறதுலேருந்து, அடமான வச்ச நகநட்டு மீட்கிறதுலேருந்து, அடமான வச்ச வீடு வாசல் மீட்கிறதுலேருந்து, வண்டி வாகனம் மீட்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனை சரியாகிறதுக்குண்டான மிகப்பெரிய நேர காலங்களில் இந்த பிரபஞ்சம் தரப்போகிற தருணம் ஆனி 8லிருந்து ஆனி 22ஆம் தேதி வரை. ராகு போல கொடுக்குறவனும் கிடையாது, கேது போல கெடுக்கிறவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேது பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு. அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில், சூரியனுடைய வீட்டில் இருக்கிறாரு. உத்தரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் கேது. இதில் ஆச்சரியமே என்னன்னா,
திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய தருணத்தில் நம்மளுடைய கிரக அமைப்புகள் பிரகாசமாக இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். நீண்ட நாள் ஆசை இருக்கும் பாருங்க, அபிலாசைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நீண்ட நாள் ஆசையை வந்து நம்ம அபிலாசைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் இந்த தருணத்தில் சரியாகும், நிறைவேறும். நான் ஒரு பொண்ணு விரும்புகிறேனுங்க, 6-7 வருஷமாக விரும்பிட்டு இருக்கிறேனுங்க, வீட்டில் ஒத்துக்கிட மாட்டேன்றாங்க. இந்த நேரத்தில் பேசி பாருங்கள். இந்த ஆணி 8ஆம் தேதியிலிருந்து ஆணி 22ஆம் தேதிக்குள்ளார பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். நான் ஒரு வேலை செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, செஞ்சுக்கிட முடியல. திருமணத்தில் இருக்கிற தடைகளாக இருக்கட்டும், இது வந்து பிரதானமாக உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் மிக சிறந்த நேரமாக இருக்கக்கூடியது 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நமக்கு நடக்க போகுது. அது என்ன சார் அப்படின்னா, சூரியன் குரு, சூரியன் சிம்ம ராசியாதிபதி, குரு வந்து புத்திரஸ்தானம், புத்திரக்காரகன் சிம்ம ராசிக்கு. அப்போது சூரியன் குரு ரொம்ப பக்கத்தில் வரும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரியன் வந்து அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது 22ஆம் தேதியிலேருந்து 32ஆம் தேதி வரை, ஆணி 22லேருந்து 32 வரை புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். 6 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, திருமணம் ஆயிட்டு போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை, இதுக்கு மேற்கொண்டு எங்களுக்கு நல்லது நடக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த தருணங்களில் 100% புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை இந்த பிரபஞ்சம் அழகாக சரிப்படுத்த போகுது. எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம், ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியமும் பார்த்துருப்பாங்க, ஒன்றும் நடந்திருக்காது. எல்லா கோவில் குளத்துக்கும் போயிருந்திருப்பாங்க, பரிகாரங்கள் செய்திருப்பாங்க, ஒன்றும் நடந்திருக்காது. அட போடா அப்படின்ட்டு வெறுத்து போய் உக்காந்த நேரத்தில் அடுத்த மாதமே குழந்தை பாக்கியம் கருத்தரிச்சிருக்கும். நம்ம விதையை நம்ம போடுறோம்னா அடுத்த நாளே நம்ம பலன் எதிர்பார்க்குறதில்ல. நம்ம போடுற விதை 3 மாதம் பயிராக இருந்தால் பரவாயில்ல, நம்ம போடுற விதை வந்து 10 வருஷம் கழித்து காய்க்கக்கூடிய ஒரு மரத்தை நம்ம விதைக்கிறோம் அப்படி நினச்சிக்கிடுங்க. இந்த நேரம் அப்படின்றது உண்மையிலேயே சொல்கிறேன் பாருங்கள், சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு முழுமையான புத்திர பாக்கிய தடையை நீக்கக்கூடிய தருணமாக இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க பூர்வீகத்திலிருந்து பெருசாக சாதிச்சு புட்டணுங்க, சம்பாரிச்சு புட்டணுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கம்மி தானுங்க. வெளியே போகாமல் சிரமப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வெளியே போகிறதுக்கான நேர காலங்கள் இது. பூர்வீக சொத்துலேருந்து வெளியே போகிறதுக்கான ஒரு நேர காலங்களும் இந்த ஆணி மாதம் 22லிருந்து 32 வரை. அப்போ புத்திரபாகிய வளர்ச்சிகளை ஏற்படுத்த போகுது, பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரிப்படுத்த போகுது. நல்ல ஒரு சந்தர்ப்பமாகவும் நல்ல ஒரு வாய்ப்புகளாகவும் இந்த பிரபஞ்சம் 100% சிம்மராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாதம் தரப்போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. நமக்கு எதிர்பார்ப்புகள் 1000 இருக்கட்டுங்க, ஆனால் பிரதானமான எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10க்குள்ளார சொல்லலாம். அப்போது ஆணி மாதத்தில் படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் வரப்போகுதுன்னு சொல்கிறோம். தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாக போகுது, திருமணத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாக போகுது. திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த சங்கடங்களும் சரியாக போகுது. 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய திருமண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுடைய சாரத்தில் சூரியனுடைய வீட்டை ராகு பார்க்குறாரே, இதனால் இந்த மாதிரி நல்லது நடக்க போகுது. புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுதுன்னு சொன்னனுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுத்துருக்கேன். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாங்க. என்ன மிஞ்சி போனால் கமெண்ட்டில் வந்து ஒரு தப்பாக சொல்லுவாங்க, என்ன ஐயா ஜோசிக்காரன் அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளோதானே. தூக்கம் வேறு ஏதாவது என்ன தூக்குலியாக போட்டுட்டு போகிறாங்க, அது ஒன்றும் இல்லையே, சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சொல்கிற விஷயத்துக்கு ஆதாரம் கொடுக்கணுங்க. இந்த நான் சொல்கிறேன்னே, இந்த பலனுக்கு இதுதான் ஆதாரம். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சரி, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேனுங்க. இதுதான் நான் வந்து ஏதோ வந்து இந்த ஜி பூம்பா அப்படின்றதெல்லாம் இல்லை, இதுதான் கணக்கு தான். இந்த கணக்கு ரீதியாக இந்த இடத்துல இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பலன் ஏற்படும்.
அதில் மாற்று கருத்து இல்லை. இது நிரந்தரம் கிடையாது. இப்போது 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் பலன் மாறி போச்சு. 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் மறுக்க பலன் மாறி போச்சு. 22லிருந்து 32 வரைக்கும் பலன் மாறி போச்சு. இதுவே ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியாதிபதி 12ல் போய் மறைஞ்சு போயிடுவார். அப்போ அந்த பலன் இன்னும் மாறியாக இருக்கும். சரியா? இப்போது ஒவ்வொரு நாள்லையும் நிச்சயமாக கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால நமக்கு பலன்கள் மாறதான் செய்யும். இது கோட்சார பலன். அதனால் வரக்கூடிய ஆணி மாதத்தை சரியான முறையில் கையாளனீங்கன்னா பிரமாதமான வாழ்க்கையும் இருக்குது, பிரமாதமான வாழ்வாதாரம் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு உண்மையிலே பயனுள்ள பதிவாக இருக்க நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.